நம்ம வந்து கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுருக்கோம். அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு அதில் வந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டு அதை தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பாருங்கள், இது நல்லா பொரியணும். நல்லா பொரியுது. கடலைப்பருப்பு வந்து பொன்னிறமாக வரணும். பாருங்கள், பொரியுது. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயை சேர்க்குறோம். பச்சை மிளகாய், வெங்காயத்தெல்லாம் சேர்க்குறோம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச வெங்காயம், இது நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கணும். நல்லா சிம்மிலே வச்சு வதக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலை சேர்க்குறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சா தக்காளியை சேர்க்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். நம்ம வந்து கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1 கிளாஸ் கோதுமை ரவைக்கு வந்து 3 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து கோதுமை ரவைக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் வெந்து நல்லா வரும். நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1 கிளாஸ் கோதுமை ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி. தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடணும். சேர்த்துட்டோம். தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சால்ட்டு தேவையான சால்ட் வந்து சேர்க்குறேன். கோதுமை ரவைக்கு வந்து சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா சால்ட் வந்து அந்தளவுக்கு இழுக்காது. இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கோதுமை ரவையை சேர்க்க போகிறோம். தண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்க போகுது. நல்லா சுடேறிடுச்சு. கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்குது பாருங்கள்.
இந்த கொதிக்கிறதுல தண்ணி கொதிக்கிறதுல இந்த வெங்காயம் தக்காளியும் வெந்துடும். இப்போ நம்ம இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது இப்போ இந்த கோதுமை ரவை வந்து இந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிரும், நல்லா வெந்து உறிஞ்சிரும். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், ஃப்ளேமை அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து இழுத்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதே மாதிரியே வச்சு நம்ம கிண்டணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா உப்புமா பதத்துக்கு வந்துடும். கோதுமை வந்து நல்லா வேகணும். இன்னும் வேகவே இல்லை, இன்னும் வேகணும். இந்த தண்ணியில் நல்லா வெந்துடும். கோதுமை ரவை வந்து நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெந்துடணும் நல்லா. அதுக்காக நம்ம வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வைக்கிறோம். 1 கிளாஸ் கோதுமை ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறோம். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கோதுமை ரவை உப்புமா. இது வந்து காலை உணவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா நைட்டு வந்து டிஃபனாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். காலை டிஃபனு நைட் டிஃபனாக நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா வேகணும். இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை உப்புமா வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கோதுமை ரவை உப்புமா வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். பாருங்கள், உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து இறக்கிடலாம். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோதுமை ரவை உப்புமா, தேங்காய் சட்னி பாருங்கள். இது சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும்.